இந்த படம் யாருக்கும் பிடிக்காது. காஞ்சனா படம் இப்ப எப்படி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நல்லா பேசும். இதுல கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், கொஞ்சம் அழுவுவீங்க. நல்லா இருக்கு படம். நம்ம ஊருக்கு ஆளுதான் செட் ஆகாது, ஹிந்தி மொழி இருக்காங்கல்ல, அங்கதான் பயங்கரமா இருக்கும் படம். நெக்ஸ்ட் லவ் எப்படி இப்போ லவ்லாம் வீணா போயிட்டு இருக்கு. நிறைய லவ் எப்படி பொண்ணுங்கலாம் லவ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். படம் வந்து ஓகே, பெரிய அப்படி பார்த்துட்டு வெளியில வந்தோடனே பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி இம்பாக்ட்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். ஆனா வந்து என்ன ஒரு இதுல ஒரு முக்கியமான மைய கருத்து என்னன்னா, அப்போ உள்ள காதலுக்கும் இப்போ உள்ள காதலுக்கும் என்ன, இப்போ ஜென்ரேஷன் மாற மாற காதல் எப்படி மாறுது அப்படிங்கறது வந்து ஒரு மெயின் தீமே அதுதான். என்ன பொறுத்த அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் அதுதான் மெயின் தீம். மற்றபடி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஓகே, நல்லா இருக்குது. படத்தை எதிர்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா இருக்கும், நல்லா ஒரு போறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸோட வெளில போவோம் அப்படின்னு நினைச்சானா அந்த அளவுக்கு இல்லை. சில பேர் எமோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி இமோஷனலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, அதான் கடைசியில அதை வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. பெருசா லேக் தெரியல, ஓடுது போக போக ஓகே தான், ஆனா பெருசா லேக் தெரியல. படம் பெஸ்ட், நல்லா இருக்கு. கருத்து என்ன, இப்போ ட்ரூ லவ் அப்படிங்கிறது வந்து இப்போலாம் மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. தனுஷ் ஆக்ட் எப்பவுமே நல்லாவே இருக்கும், இதுல பெஸ்ட். ஏஆர் ரஹ்மான் வேற லெவலா இருக்கு. படம் நல்லா இருக்கு. முக்கியமா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான். இந்த படம் யாருக்கும் பிடிக்காது. காஞ்சனா படம் இப்ப எப்படி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நல்லா பேசும். இதுல கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், கொஞ்சம் அழுவுவீங்க. நல்லா இருக்கு படம். நம்ம ஊருக்கு ஆளுதான் செட் ஆகாது, ஹிந்தி மொழி இருக்காங்கல்ல, அங்கதான் பயங்கரமா இருக்கும் படம். அதே மாதிரி தான் அம்பிகாமதி எப்படி இருந்தது அது மாதிரி தான். ஹிந்தி படம் மத்த மாதிரி தான் இருந்துச்சு, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஃப்ளைட் ஓட்டுற கதை, லவ் பண்றாப்ல, அதை படிச்சு ஐஏஎஸ் ஆகுறதுக்கு ஃப்ளைட் ஓட்டுறாப்ல, அது மாதிரி அப்படியே டெவலப்பா மாறிடுது. மியூசிக் ஓரளவு தேவலாம், அந்த அளவுக்கு இல்லை தேவலாம். சாங் தான் இருக்கு, அடிக்கே சாங் 6 சாங். எதிர்பார்த்து படத்துக்கு வந்தீங்க? படம் இந்த தனுஷ் ஆக்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை, அது ஆக்டிங் பார்த்து தான். சேர்ந்துதான் வாழணுங்கிறது இல்லை, ஆனால் அந்த லவ் மூலியமா நம்ம எப்படி நம்மளோட அர்ப்பணிப்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தலைவர் தனுஷ் சொல்லியிருக்காரு. சேர்ந்து தான் ஒருத்தவங்க கூட வாழணும்னு நினைச்சிருக்காரு. அவங்களுக்காக எந்த ஒரு இதுவும் நம்ம போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் பண்ணலாம், அவங்களுக்காக நம்ம லவ்வை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு தலைவர். அது மட்டும் இல்லை, அந்த வட சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய படம்லாம் எடுத்துட்டு இந்த கூட்டம் இல்லை தானா, இது வந்து ஹிந்தி மூவி, அதாவது கூட்டம் இல்லை, அது டப் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்கனால இது நல்ல மையக்கருத்து இருக்கு. ஆனால் நமக்குலாம் புரியாது, சரி இங்கே உள்ளவங்களுக்கு புரியாது, படித்த பசங்க இளைஞருக்கு புரியும். நெக்ஸ்ட் லவ் எப்படி இப்போ லவ்லாம் வீணா போயிட்டு இருக்கு. நிறைய லவ் எப்படி பொண்ணுங்கலாம் லவ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக தான் எடுத்திருக்காரு தலைவர். படம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கு லேக்கர், ஆனால் அது ஒன்றும் தெரிஞ்சிக்கல, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேக் இல்லாமல் தான் போகுது, நல்லா இருக்கு.